வணக்கம். கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பாமா ருக்மிணி என்கிற 2 மனைவிகள் என்றுதான் பலர் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் முழுமையான தகவல் என்னவென்றால் அவருக்கு 8 தேவியர், அஷ்டலட்சுமி. அப்ப அஷ்டதேவி, ஒவ்வொரு லட்சுமியும் ஒரு பேர்ல எம்பெருமான் கிருஷ்ணனுக்கு தேவியாக இருக்கிறார்கள். சத்யபாமா, ருக்மிணி, ஜாம்பவதி, லக்ஷ்மணை, மித்ரவிந்தை, பத்ரை, நக்னஜித்தி, காளிந்தி. இதுல 8வது இடம் காளிந்திக்கு. அப்ப இந்த 8 பேர்ல யாருக்கு கிருஷ்ண பரமாத்மாவை ரொம்ப பிடிக்கும்? இந்த 8 பேர்ல யார கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்க்கணும். யார, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சியமந்தகம் அப்படின்னு ஒரு மணி இருந்துச்சு. அது கிருஷ்ண பரமாத்மாவை கிட்ட தான் இருந்துச்சு. அப்புறம் திருட்டு போச்சு. அதை கண்டுபிடிச்சார் கிருஷ்ண பரமாத்மா. தவறுதலாக அப்படியே போய் அது யாருகிட்ட சேர்ந்துச்சுன்னா கரடி இன தலைவர் ஜாம்பவான் கிட்ட போய் சேர்ந்துச்சு. ஜாம்பவான் தன்னுடைய மகளான ஜாம்பவதிக்கு கொடுத்துட்டார். அதை ஜாம்பவதி கழுத்துல போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சத்யபாமா தன்னுடைய காதலர் கிருஷ்ண பரமாத்மா 15 நாளைக்குள்ள இந்த சியமந்தக மணியோட என்னை வந்து பார்க்கலன்னா நான் செத்து போயிடுவேன்னு ஒரு தவம் பண்ணாங்க. ஏன்னா சத்யபாமாவுக்கு அவருடைய தம்பி சியமந்தக மணியை தேடி போய் இறந்து போனார். அதுக்கு அந்த மரணத்துக்கு காரணம் கிருஷ்ண பரமாத்மான்னு ஒரு வீண் பழி வந்துருச்சு கிருஷ்ண பரமாத்மா மேல. பரமாத்மாவுக்கே வீண் பழி வரும். அதனால நமக்கெல்லாம் வீண் பழி வந்தா ரொம்பவும் நிலை குலைஞ்சிடக்கூடாது. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி, உண்மையை சொன்னவன் சதிகாரன், அது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் என்று அற்புதமாக எழுதியிருப்பார். தமிழக கவிஞர்களிலேயே, தமிழக திரைப்பட பாடலாசிரியர்களிலேயே மிகச்சிறந்த பாடலாசிரியரான கவிஞர் கண்ணதாசன். அவருக்கு இணையாக இதுவரை யாரும் வரவில்லை என்று எல்லா திரைப்பட பாடல் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறார்கள், நாங்களும் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட கண்ணதாசனுடைய வார்த்தை அது. எனவே வீண் பழி வருகிற பொழுது நிலை குலைந்து விட வேண்டாம். அந்த வீண் பழியை துடைக்கிறதுக்காக, அதாவது சீமந்தக மணியினுடைய திருட்டில், சத்யபாமாவினுடைய தம்பியின் மரணத்தில் எனக்கு ஏதும் தொடர்பில்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கிருஷ்ண பரமாத்மா ஜாம்பவான் கிட்ட சண்டைக்கு போவார். ஜாம்பவான் சொல்லுவாரு, தோத்து போயிடுவ தம்பி, திரும்பி போயிடு அப்படிம்பார். கிருஷ்ண பரமாத்மா சண்டைக்கு வா, பாத்துருலாம், ஒத்தைக்கு ஒத்த வந்து பாரு. ஜாம்பவான் தோத்துருவார். அப்பதான் தெரியும் ஜாம்பவானுக்கு. ராமா அவதாரத்துல ஜாம்பவான் என்கிட்ட சொன்னார். ராமன் ஜாம்பவான் கிட்டையும் சொல்லியிருக்கார், என் அவதாரம் தான் உன்னை தோற்கடிக்கும்னு. ஆகவே நீங்க வந்து ராமனுடைய அவதாரம், நீங்க கிருஷ்ண பரமாத்மாங்கிறது ராமனுடைய அவதாரம்னு ஜாம்பவான் புரிஞ்சுக்குவார். புரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்லுவார், மணியை கொடுத்துடுறேன், மணி என்னோட பொண்ணு ஜாம்பவதி கழுத்துல போட்டுட்டு இருக்கு, அது சீமந்தகம் என்கிற ஒளி வீசுகிற நவரத்தன கல்லுன்னு வச்சுக்கலாம். அருமணி, அரிதாக கிடைக்கிற ஒரு மணி. ஜாம்பவதியும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க, கன்யா சுல்கம் வாங்க, வரதட்சணைன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். வரதட்சணை அன்பு பரிசு கட்டாயம் கிடையாது. அன்பு பரிசா கொடுக்கிறார் ஜாம்பவான் தன்னுடைய பொண்ணுக்கு. அன்பு பரிசா கொடுத்து ஜாம்பவதியை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு. அப்புறம் என்ன நடந்தது இப்ப பார்க்கலாம் மறுபடியும். இந்த சீமந்தக மணி, அருமணி, நவரத்தன கல், ஒளி வீசுகிற, சூரியனுக்கு இணையான ஒளி வீசுகிற நவரத்தன கல் எம்பெருமான் நாராயணன் கிட்ட வந்துருச்சு. இப்ப 8 தேவியருக்குள்ள பூசல், வாக்குவாதம், யார் இதை வைத்துக் கொள்ளுகிற அணுகிற உரிமையை பெறுவது. அப்போ எம்பெருமான் நாராயணன் கிருஷ்ண பரமாத்மா ஒரு முடிவெடுக்கிறார். சாந்தர் அப்படிங்கிற ஒரு ஜெம்மாலஜி எக்ஸ்பர்ட்டை கூப்பிடுறார். அதாவது நவரத்தன மணிகளை ஆராய்ந்து சொல்லத்தக்க மிக பெரும் நிபுணர் சாந்தர். அவர் வந்து ஒரு பரீட்சை வைக்கிறார். 8 தேவியர் கையிலையும் நான் இந்த மணியை கொடுக்கிறேன், அவங்க வாங்கிக்கிட்டோம். அதுல இருந்து அந்த மணி என்ன வண்ணத்தை, என்ன வண்ண ஒளியை வெளிப்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்கிறேன். பார்த்துட்டு நான் சொல்றேன் யாருடைய கையில என்ன வகையான ஒளி, அதன் மூலமாக அவங்க என்ன வகையான குணமுடையவர்கள்ங்கிறத சொல்லிடலாங்கிறார் சாந்தர். இந்த சாந்தரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதை நாங்க கடைசியில சொல்றோம். முதல்ல அந்த சீமந்தக மணியை சத்யபாமா கையில வைக்கிறாங்க. மணி சிவப்பு நிறத்தை வெளிப்படுத்துகிறது. சத்யபாமா ரஜோ குணம் உள்ளவர், ராஜா குணம், கம்பீரம், கர்வம், வீரம், தண்டிக்கிற மனோதிடம், இதெல்லாம் தான் ரஜோ குணம். சத்யபாமா மனசுல
எம்பெருமான் நாராயணனை வந்து வாமனராக, அதாவது மகாபலியுடைய தலையை அழுத்துகிற வாமன அவதாரமாக நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சாந்தர் சொல்றார். அப்புறம் ருக்மணி கையில வைக்கிறாங்க. ருக்மணி கையில வச்ச உடனே அந்த சீமந்தக மணி வெள்ளை ஆயிடுது. சத்வகுணம், சத்வகுணம்னா என்ன? சாந்தம், நிதானம், பெருந்தன்மை, கம்பீரம், இதெல்லாம் ஒரு பொருளின் மீது பற்றின்மை, இதெல்லாம் உண்டு. அந்த வெள்ளை நிறம் ரங்கநாதர் வடிவில ருக்மிணி எம்பெருமான் நாராயணன் நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சாந்தர் சொல்றார். ஜாம்பவதி கையில கொடுக்குறாங்க அந்த சீமந்தக மணிய. கருநீல நிறம் தமோ குணம். தமோ குணம்னா பிடிவாதம், வீம்பு, சோம்பேறித்தனம், விடாமுயற்சி, அடுத்தவர்களை அலட்சியப்படுத்தி தூக்கி எறிவது, இதெல்லாம் எல்லாம் ஒவ்வொரு குணமும் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். எம்பெருமான் நாராயணனை அவர் வராக அவதாரமாக நினைக்கிறார், பன்றி அவதாரமாக நினைக்கிறார் அப்படின்னு சாந்தர் சொல்றார். அப்புறம் இந்த சீமந்தக மணியை லக்ஷ்மணை கிட்ட கொடுக்கிறான். லக்ஷ்மணை கிட்ட கொடுத்தோன்னே மணி மஞ்சள் நிறத்தை வெளிவிடுது. லக்ஷ்மணை வந்து சத்வ ரஜோகுணம் ரெண்டு கலந்தவங்க. மஞ்சள்ங்கிறதே ஒரு கலந்த நிறம். அப்படி சத்வ ரஜோகுணம் ரெண்டு கலந்தவங்க லக்ஷ்மணை. கருட வாகனத்துல எம்பெருமான் நாராயணனை நினைக்கிறாங்கன்னு சொல்லி சாந்தர் சொல்றார். அடுத்தது மித்ர விந்தை. மித்ர விந்தை கையில் அந்த சீமந்தக மணியை வச்ச உடனே பச்சை நிறமா மாறுது. அது சத்வ தமோகுண கலப்பு. சத்வ தமோகுண கலப்பு. எம்பெருமான் நாராயணனை அச்சுதனாக நினைக்கிறார் மித்ரவிந்தை. அடுத்து பத்ரை தேவி, பத்ரை கையில சேமந்தக மணியை வச்ச உடனே செந்நீலம், செந்நீலம் சிவப்பு பிளஸ் நீலம், செந்நீல நிறம் வெளியில வருது. ஏன்னா பத்ரை தமோ ரஜோகுணம் உள்ளவங்க. தமோ குணம் அதிகம், ரஜோகுணம் கொஞ்சம். 55-45 அல்லது 60-40 அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி உள்ளவங்க நரசிம்மர் வடிவத்துல பெருமாளை நினைக்கிறாங்க. பத்ரை. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, சொல்றோம். நக்ன ஜித்தி கையில தேவி நக்ன ஜித்தி கையில சீமந்தக மணியை வைக்கிறாங்க. வச்சா அது என்ன நிறம் வருதுன்னா கருஞ்சிவப்பு, கருப்பு பிளஸ் சிவப்பு நிறம் காட்டுது அந்த மணி. ஏன்னா நக்ன ஜித்தி வந்து தமோ ரஜோகுணம். தமோ குணம் கொஞ்சம் அதிகம், ரஜோகுணம் கொஞ்சம். 60-40 55-45 அப்படி வச்சுக்கலாம். ஜனார்தன வடிவத்திலே எம்பெருமான் நாராயணனை நினைக்கிறாங்க. கடைசியா காளிந்தி தேவி, 8வது தேவி காளிந்தி கையில சாந்தர் சீமந்தக மணியை வைக்கிறார். முதல்ல நீல நிறம் வருது, அப்புறம் அப்படியே நிறம் குறைஞ்சுக்கிட்டே வருது. சாந்தருக்கு ஆச்சரியம், எல்லோருக்கும் ஆச்சரியம். அந்த நீல நிறம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி வெள்ளை ஆயிடுச்சு. வெள்ளையானது மட்டும் இல்ல, அது கல்லு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சாந்தர் ஜெமாலஜி எக்ஸ்பர்ட் அவர், இது கூழாங்கல் அப்படிங்கிறார். சத்யபாமா டக்குன்னு கோவமாயிடுறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இது சீமந்தகமணி, அருமணி, அரிதான மணின்னு நீங்க தான் முதல்ல சொன்னீங்க. இப்ப என்னடான்னா மாத்தி சொல்றீங்க. சாந்தர் சொல்றாரு. சாந்தர சத்யபாமா திட்டுறாங்க. அப்பதான் தெரியுது, நீங்களும் தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஒரு குருடர், உங்களுக்கு என்ன தெரியும் ஒளிய பத்தி? ஆமா, சாந்தர் வந்து கண் இல்லாதவர், பார்வை இல்லாதவர். அப்ப சாந்தர் சொல்றாரு, நான் பார்வை இல்லாதவன் தான், ஆனா ஒளி மணி வெளிப்படுத்துகிற ஒளி மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நான் அதுலயே தான் என்னோட வாழ்க்கை முழுக்க கழிச்சிருக்கேன். அதாவது ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க. they know something of everything, they know everything of something. இன்னொரு உச்ச மனிதர் இருக்கார், ஒரு வகை மனிதர். யாருன்னா everything of one thing, everything of something, something of everything, something of something, everything of one thing. அவர் தான் சாந்தர். எவ்ரிதிங், எல்லாத்தையும் தெரிஞ்சவர். யாரு? ஒன் திங், ஜெம், அரிய மணிகளை பத்தி தெரிஞ்சவர் சாந்தர். அவர் சொல்றாரு, இது கூழாங்கல். முதல்ல சீமந்தகமா தான் இருந்துச்சு, இப்ப கூழாங்கல்லாம் மாறிடுச்சுங்கிறார். ஏன் அப்படி மாறிச்சு? ஏன் காளிந்தி கைக்கு போன உடனே அப்படி மாறிச்சுன்னா, அப்பதான் கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, குபேரன் கதை ஒன்ன சொல்றார். குபேரன் யாரு? 8 திசைக்கு அதிபதி, கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 திசை நாகங்களவை. நாகம் பதுமன், மகாபதுமன், சங்கபாலன், குளிகன், கார்கோடகன், தஷகன், வாசிகி. இது 8 திசைக்கான நாகங்கள். 8 திசைக்கான அதிபதிகள் யாரு? இந்திரன், குபேரன், வருணன், யமன், வாயு, ஈசானன், அக்னி, நிருதி. இதுல ஒரு திசைக்கு தலைவன் குபேரன், பெரிய செல்வந்தர். அவர் கையில ஷீரபிந்து
அப்படிங்கிற ஒரு அரிய மணி இருந்துச்சான். பார்க்கடல் மாதிரி நிறம், ஷீர பிந்து. அந்த பிந்து என்கிட்ட இருக்குது, அந்த ஷீர பிந்து என்கிட்ட இருக்குதுன்னு நாரத மாமுனி கிட்ட குபேரன் சொன்னாராம். நாரத மாமுனி சொன்னாராம், இந்த மணியனோட சிறப்பை நீ அறியணும்னா பிருகு முனிவர் கையில கொடுத்து பாருன்னார். பிருகு முனிவர் யாரு? எம்பெருமான் நாராயணனையே எட்டி உதைச்சவர், மகாலட்சுமிய மகளாக பெறுகிற பாக்கியம் செய்தவர், சுக்கிர பகவானுடைய தந்தை பிருகு முனிவர். அவர்கிட்ட கொண்டு போய் ஷீரபிந்துவை கொடுத்தாங்களாம். அந்த மணிய கொடுத்த உடனே அது கல்லாயிடுச்சான், கூழாங்கல்லாயிடுச்சான். அப்பதான் நாரதர் சொன்னாரா, மகா யோகியர்கள், பெரும் தவமுடையவர்கள், எதுவும் எனக்கு வேணாம் இறைவனை தவிர, இறை தரிசனத்தை தவிர, இறைவனுடைய அருகன்மையை, நட்பை, அறிமுகத்தை தவிர நினைக்கிறவங்க கையில எவ்வளவு விலை உயர்ந்த நவரத்தனத்தை கொடுத்தாலும் அது கூழாங்கல்லா மாறிடும். அதனாலதான் அவங்க அதை தொட மாட்டாங்க. அப்படி மீறி தொட்டுட்டாங்க, அவங்களா தொட மாட்டாங்க. நீங்க தொட வச்சீங்கன்னா அது கூழாங்கல்லா மாறிடும். புரிஞ்சுதான் நாரதர் குபேரன் கிட்ட. கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு புரியுதா? காளிந்தி கையில சீமந்தக மணியை கொடுத்த உடனே ஏன் அது கூழாங்கல்லா மாறிச்சுன்னு சாந்தர் சொன்னாருன்னு. ஏன்னா காளிந்தி கிருஷ்ண பரமாத்மாவை துதித்து கொண்டே இருக்கிறார், வேற எதுவும் எனக்கு வேணாம். அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கிறதா எனக்கு போதும். அவர் என்கிட்ட அன்பு காட்டினா என்ன, பேசினா என்ன, பேசாட்டி என்ன, வந்து பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, நான் அவர் நினைப்பிலேயே இருப்பேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற காளிந்தி மகா யோகி, மகா தவ பெண்மணி. அதனால அவ கையில சீமந்தகமணி போன உடனே கூழாங்கல்லாம் மாறிடுச்சு. இந்த 8 தேவியரில் எம்பெருமான் நாராயணனை ரொம்பவும் போற்றுகிறவர் காளிந்தின்னு சாந்தர் சொன்னாராம். உடனே காளிந்தி பணிவாயிட்டாங்களாம். சத்யபாமா உட்பட, சத்யபாமா, ருக்மிணி, ஜாம்பவதி, லக்ஷ்மணை, மித்ரவிந்தை, பத்ரை, நக்னஜித்தி இவங்கெல்லாம் போய் காளிந்திக்கு பாராட்டு சொன்னாங்களாம். நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் நான் தான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும்னு, இப்பதான் தெரியுது உன்னதான் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது, 8 பேர்ல ரொம்ப பிடிச்சது உன்னதான்னு காளிந்தியை பார்த்து மற்ற 7 தேவர்கள் சொன்னாங்களாம். கிருஷ்ண பரமாத்மாவும் சொன்னாராம், ஆமாம் காளிந்தியை தான் இந்த 8 பேர்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாரு. இப்போ யார் இந்த காளிந்தி? கிருஷ்ண பரமாத்மாவின் 8 தேவியர்களில் ஒருவர். மச்சர் குல, மச்சர்னா மச்சம்னா என்ன, மீன், மீனவ பெண். ஆமா, மச்சர் குல தலைவர், மீனவ குல தலைவர் சூரியன். சூரியன்னா அந்த சூரியன் அல்ல, அவரோட பேர் சூரியன். சூரியனுக்கும் சரண்யும் அப்படிங்கிறவங்களுக்கும், அதாவது சூரியனுக்கும் சூரியன் மனைவி சரண்யுக்கும் பிறந்தவங்க தான் காளிந்தி. அந்த சூரியனுக்கும் சரண்யுக்கும் 2 பொண்ணு. முதல் பெண்ணு பேர் காளிந்தி, 2வது பொண்ணு பேர் கார்கி. கார்கிங்கிற பேர் அப்பவே இருந்திருக்கு. நம்ம மாக்சிம் கார்கிய தெரியும், தாய் என்கிற அற்புதமான நாவலை எழுதிய ரஷ்ய பெரும் எழுத்தாளர் மாக்சிம் கார்கி, தெரியாதவங்க இருக்க முடியாது. ஆனால் கார்கி அப்பவே இருந்திருக்காங்க. காளிந்தினா என்ன, கருப்பு. யமுனையோட இன்னொரு பேர், யமுனை நதியினுடைய இன்னொரு பேர் காளிந்தி. யமுனா நதிக்கரையில இருந்த அந்த மச்சர் குலத்து இளவரசியான காளிந்தின்னு பேர் வச்சுட்டாங்க, என்ன கருப்பா இருந்ததுனால. இந்த காளிந்திக்கு சின்ன வயசுல ஜோசியம் பார்த்தவர் சொல்லியிருக்கார், உன்னோட அடி வயிற்றுல சங்கு சக்கர குறி இருக்கிறது, உன்னுடைய அடி வயிற்றுல சங்கு சக்கர குறி இருக்கிறது, நீ எம்பெருமான் நாராயணனைத்தான் திருமணம் செய்து கொள்ளுவாய், நிறைய குழந்தைகள் பெறுவாய், உன்னை போற்றுகிறவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள், குழந்தை இல்லாத சாபம் உடையவர்கள் கூட உன்னை வணங்கினால் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் பெறுவார்கள் அப்படின்னு ஜோசியர் சொன்னார். இந்த அம்மா யாரு, காளிந்தி. 7 வயசுலயே கலிந்தகம்ங்கிற ஒரு நாணல் நிறைந்த தீவு யமுனா நதிக்கரை பக்கம், அங்க போய் உட்காந்துக்கிட்டு தவம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். கார்கி டெய்லி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவாங்க, அங்கேயேதான் இருப்பான். எம்பெருமான் நாராயணன் நினைச்சுக்கிட்டே, கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருப்பான். துவாரகையனுடைய தலைவன் கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அரண்மனை பக்கமே வரது கிடையாது. யாரு, காளிந்தி. ஒரு நாள் அந்த பக்கமாக அர்ஜுனனும் கிருஷ்ணனும் வருகிறார்கள். கிருஷ்ணனுக்கு தெரியும் இப்படி ஒரு அம்மா தவம் பண்ணிட்டு இருக்குதுன்னு. அர்ஜுனன் என்ன பண்றாரு, யாரு யாரோ தவம் பண்ணிட்டு இருக்காங்களே, ஆமா காளிந்தின்னு ஒரு அம்மா எம்பெருமான் நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்குது. அப்படியா, தென் அது கதையா இருக்கு, ஏற்கனவே நிறைய கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, நான் சும்மா போய் அவங்கள கலாய்க்கிறேன்,
என்ன கலாய்க்க போற? உங்க வேஷத்துல, அதாவது சங்கு சக்கரம் வேஷத்துல, உங்க நிறத்துல நான் தான் பெருமாள்னு சொல்லி போய் கலாய்க்கிறேன்னு சொல்லி ராத்திரி நேரத்துல அர்ஜுனன் மிகுந்த திறமைசாலி, இதுல வேடம் போடுறதுல வில்லாளி, மிக பெரும் வில்லாளி. அது சரி, சவ்யசாசின்னு சொல்லுவாங்க. சவ்யசாசினா 2 கையிலையும் வில்லு கையாளக்கூடியவன் சவ்யசாசி. அந்த அர்ஜுனன் ராத்திரியில போய் காளிந்தி முன்னாடி நின்று நான் தான் கிருஷ்ண பரமாத்மா வந்திருக்கேன் வா அப்படின்னா, உடனே காளிந்தி இந்த காயில் இருக்கிற காத்தி எடுத்துட்டு குத்த வந்துட்டாங்க. நீயா கிருஷ்ண பரமாத்மா, சீ ஓடி போன்ட்டான். என்னன்னா, தவம் உடையவர்களுக்கு தெரியும் எது உண்மை எது தவறு என்று. பால் போல கள்ளும் உண்டு நிறத்தாலே 2 ஒன்று என்பார் கவிஞர் வாலி. ஆகவே கல் எது பால் எதுன்னு தெரியாதா காளிந்திக்கு? அவ்வளவு தவம் உடையவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. கிருஷ்ண நினைச்சிட்டு இருக்கிற அந்த காளிந்திக்கு இவன் அர்ஜுனன், இவன் கிருஷ்ணன் இல்லைன்னு துரத்தி விட்டான். அப்புறம் ஓடி வந்துட்டார் அர்ஜுனன். எப்பா என்னால முடியாது, நீ வேணா போய் ட்ரை பண்ணு. கிருஷ்ணன் போறார். ஒன்னும் சிம்பிளா போய், எம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? யமுனா நதிக்கரை மீனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன எத்தனை மீன் இருக்குது யமுனா நதிக்கரையில உட்கார்ந்துக்கிட்டு பாக்குறீங்க, யமுனா நதிக்குள்ள மீன் தெரியுதா? எத்தனை மீன் இருக்குது? அவ சொல்றா, கிருஷ்ணன்கிற ஒரே ஒரு மீன் தான் எனக்கு தெரியுது, ஒரு மீனை தான் பாக்குற, அந்த மீன் கிருஷ்ணன். உடனே நான் தாமா கிருஷ்ணன். உடனே திரும்பி காளிந்தி பார்த்துட்டு, ஆமா நீ தான் கிருஷ்ணன், எனக்கு தெரியுது, என்னை ஆட்கொள்ளுன்னா அங்கேயே கல்யாணம். தான் காளிந்தியோட கதை. இந்த காளிந்தி தான் 8 தேவியர்ல சிறப்பானவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டா சரி. காளிந்தி 8 தேவியர்களில், கிருஷ்ண பரமாத்மாவுக்கான 8 தேவியர்களில் ஒருவர். ஆனா பின்னாடிதான் இருப்பாங்க. பணிவு, தன்னைத்தானே மறைத்து கொள்ளுகிற, ஒதுக்கி கொள்ளுகிற ஒரு குணம், அந்த பாவம் அவங்க கிட்ட உண்டு. கையில தங்க வளையல் போட்டிருப்பாங்க கிருஷ்ண பரமாத்மாவோட மனைவி. ஆனா 2 இரும்பு வளையலும் போட்டிருப்பாங்க. ஏன்னா மீனவ பெண்கள் எல்லாம் இரும்பு வளையல் போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட குணமுடையவர். என்ன சிறப்புனா, இவங்களுக்கு அடிவயிற்றில் சங்கு சக்கர குறி இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் காளிந்தியை தினமும் ஓம் காளிந்தியே போற்றி, கண்ணனே போற்றி, கருடனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வழிபட்டா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு பெருகும் என்பது ஆன்மீகம் சொல்லுகிறது. காளிந்தி பணிவு. கண்ணதாசன் சொல்லுவார், என்னிடம் ஏதுமில்லை என்பது பணிவு, என்னை தவிர ஏதுமில்லை என்பது ஆணவம்பர். காளிந்தி அப்படி என்னிடம் ஏதுமில்லைன்னு நினைச்சவங்க. சத்வ ரஜோ தமோ குணத்தை தாண்டி சாந்தம் பணிவு தவிர எதுவும் இல்லாதவர்களாக இருந்தவர்கள். 3 குணத்தையும் தாண்டியவர்கள். அதுதான் சிறப்பு. முள்ளால் எடுக்கிறோம், அப்புறம் அந்த முள்ளையும் தூக்கி எரிஞ்சிடறோம். காலில் முள்ளு குத்திடுது, முள்ளு குத்துறது வலி தாங்க முடியாம அந்த முள்ளை எடுக்கிறதுக்கு இன்னொரு முள்ளை அல்லது கூர்மையான பொருளை பயன்படுத்துறோம். அப்புறம் அந்த பொருளையும் ஒதுக்கி வச்சிடறோம். அந்த மாதிரி மனித பிறவி எடுத்த பிறகு காளிந்தி தன்னுடைய குணத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக 3 குணத்தையும் தாண்டி தெய்வீக குணத்தை அடைந்தார். ஏன்னா சத்வ ரஜோ தமோ குணத்துல எல்லாம் குறைகள் உண்டு, கொஞ்சம் கரைகள் உண்டு. கலங்கம் வந்தால் என்ன பாரு, அதுக்கு நிலான்னு தான் பேரும்பர் வைரமுத்து, கவிஞர் வைரமுத்து. ஆகவே அந்த 3 குணத்தினுடைய கலங்கங்கள் எல்லாம், கரைகள் எல்லாம், அழுக்குகள் எல்லாம் இல்லாமல் அதையும் தாண்டி வந்தவர் காளிந்தி. எப்படி, ஏன் அப்படி அழுக்கு இல்லாம போச்சுன்னா, மீனவர் குலத்து பெண் அடிக்கடி குளிக்கிறவங்க கிட்ட அழுக்கு சேருது குளிக்கிறாங்க, அழுக்கு போகுது, அழுக்கு சேருது குளிக்கிறாங்க. ஆனால் காளிந்தி மீனவர் குலத்து பெண். மீனின் உடம்பில் அழுக்கு சேருமா? அதுதான் தண்ணிக்குள்ளேயே இருக்குது. ஆசை தீர அனுபவிச்சனும் இல்லை, அழுக்கு தீர குளிச்சவனும் இல்லைமா. ஏன்னா தண்ணிக்குள்ளேயே இருந்தாதான் அழுக்கு போயிட்டே இருக்கும். ஆனால் மீன் என்பது அழுக்கில்லாதது. ஏனென்றால் அது குளித்து கொண்டே இருக்கிறது, தண்ணியிலேயே இருக்குது. அந்த மாதிரி காளிந்தி அழுக்கில்லாதவள். ஏன்னா நாங்க சொன்ன முதல்லயே, சத்யபாமா என்ன குணம்? ரஜோ குணம். ருக்குமிணி என்ன குணம்? சத்வ குணம். ஜாம்பவதி என்ன குணம்? தமோ குணம். லக்ஷ்மணை என்ன குணம்? சத்வ ரஜோ குணம். மித்திரவிந்தை என்ன குணம்? சத்வ தமோ குணம். பத்ரை என்ன குணம்? தமோ ரஜோ குணம். நக்னஜித்தி என்ன குணம்? ரஜோ தமோ குணம் என்று சொன்னோம். ரஜோ குணம்னா என்ன, தமோ குணம்னா என்ன, சத்துவ குணம்னா என்னங்கிறதையும் நாங்க சொன்னோம். இதுல இந்த 3 குணத்தினுடைய கரைகளை, அழுக்குகளை, களங்கங்களை எல்லாம் தாண்டி களங்கமில்லாத, அழுக்கில்லாத சூரியன் மாதிரி தன்னுடைய மனதை, புத்தியை, சித்தத்தை வைத்துக் கொண்டவர் காளிந்தி.
கண்ணனை நினைக்கிறத தவிர அவருக்கு எதுவும் வேணாம், அவ்வளவுதான். இப்படிப்பட்ட குணமுடையவரைத்தான் கண்ண பரமாத்மா எனக்கு பிடிச்ச தேவி, 8 தேவியர்ல எனக்கு பிடிச்சது நீதான்ட்டான். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவனுடைய கோயில்கள்ல பாத்தீங்கன்னா பாமா ருக்மணி 2 பேர் தான் இருப்பாங்க, அல்லது பூதேவி ஸ்ரீதேவி 2 பேர் தான் இருப்பாங்க. பாமாதேவி பூமாதேவியினோட அம்சம், ஸ்ரீதேவி ருக்மிணி அம்சம், அதாவது ருக்மிணி ஸ்ரீதேவியினுடைய அம்சம், பாமாதேவி பூமாதேவியினோட அம்சம் அதான். ஆனால் 8 தேவியர்களிலேயே மிகவும் பிடித்தமான, கண்ணனுக்கு பிடித்தமான தேவியான காளிந்திக்கு பக்கத்திலே இருக்கணும், வழிபடணும் அப்படின்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. எனவே அஷ்டலட்சுமிகளில் சந்தான லட்சுமியினுடைய வடிவமாக இருப்பவர் காளிந்தி. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் தினமும் காளிந்தியை, ஏன் காளிந்தின்னு பேருனா கருப்பு, கலிந்தம் அப்படின்னா கருப்பு, கலிந்த மலை, அதுதான் காளிந்த மலையாச்சு. யமுனா நதிக்கரை பக்கத்துல இருக்கிற மலைக்கு பேரு கலிந்த மலை. காளிந்தி தவம் பண்ண தீவுக்கு பேரு கலிந்தகம். யமுனா நதிக்கு இன்னொரு பேரு கலிந்தி, காளிந்தி, மருவி புணர்ச்சியில காளிந்தி அப்படி வந்துருச்சு. அந்த பேரை தான் எம்பெருமான் நாராயணனுக்கு உகந்த பேராக இருக்கிறது என்பதனால நேயர்களே, நீங்கள் காளிந்தியை குழந்தை பாக்கியத்திற்காக வழிபடுங்கள். ஏனென்றால் காளிந்தி சந்தான லட்சுமியோட வடிவம். இந்த தகவல்கள் எல்லாம் நாங்கள் மதிப்பிற்குரிய ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தக வரிசையில இருக்கிற இந்திர நீலம் என்கிற புத்தகத்திலிருந்து எடுத்திருக்கிறோம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தகவல்கள், இதுல இருக்கிற தகவல்கள் அவருடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதை எங்கள் பாணியில் வெளிப்படுத்தி இருக்கிறோம். கொஞ்சம் சுவை சேர்த்து, எப்படி வாழைப்பழத்துக்குள்ளே மாத்திரையை வைத்து பசுமாட்டிற்கு தருகிறோமோ அந்த மாதிரி. எனவே இதிலே ஏதாவது பிழை இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள். எங்களுக்கு தெரிந்து இல்லை, இருந்தால் மாற்றிக்கொள்ளுகிறோம், திருத்திக் கொள்ளுகிறோம். காளிந்தி சந்தான லட்சுமியினுடைய வடிவம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. சந்தானம்னா குழந்தை, வாரிசு. வாரிசு தெரியுமே, தளபதி நடித்த படமாயிற்று, சந்தோஷம், நல்ல படம் இருக்கட்டும். உங்களுக்கும் வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு வேண்டுமா, குழந்தை பாக்கியம் வேண்டுமா? அப்படிப்பட்ட பாக்கியம், அல்லது குழந்தை பாக்கியமே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லிட்டா கூட காளிந்தியை வேண்டினால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல குழந்தையை தத்து எடுத்துக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கும். தத்தும் எடுத்துக்கலாம், நல்ல குழந்தையா இருக்கணும்ல. ஹெய்மாங்களே, ஹெச்சி ஐயா ஹெய் அப்படிம்பாங்க. அந்த நல்ல ஹெய் கிடைக்கணும்னா காளிந்தியை வழிபட வேண்டியது முக்கியம். கிருஷ்ண பரமாத்மா படத்துக்கு முன்னாடி நெய் தீபம் போட்டு காளிந்தி, ஓம் காளிந்தியே போற்றி, கருடனே போற்றி, கண்ணனே போற்றி, கூடவே சத்தியபாமா, ருக்மிணி, ஜாம்பவதி, லக்ஷ்மணை, மித்ரவிந்தை, பத்ரை, நக்னஜித்தி போன்றோரையும் நினைத்து வழிபாடு செய்யுங்கள். நலம் பெறுவீர்கள். நன்றி, வணக்கம்.